வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். கர்மா பிரகாரம் தான் ஜாதகம் வருது. அந்த ஜாதக பிரகாரம் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அதே சொல்கிற விஷயத்தில் என்ன படிக்க போகிறோம், என்ன வேலை செய்ய போகிறோம், என்ன தொழில் பண்ண போகிறோங்கிறது உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க. அதுக்கு விட என்னென்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே நம்ம ஜாதகம் தான் சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப வாழ்க்கைக்குள்ளே வர்றதான தொழில், வாழ்க்கைக்குள்ளே வர்றதான வேலை, வாழ்க்கைக்குள்ளே வர்றதான படிப்பு, இது எல்லாமே வாழ்க்கையோட அம்சங்கள் தானே, கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது, வலிமையாக இருக்கிறது, ஸ்தானபலம் பெற்றிருக்கிறது, திக்பலம் பெற்றிருக்கிறது. அந்த 9 கிரகத்தில் அந்த கிரகம் தான் நல்லா இருக்குன்னா அந்த கிரகத்தின் சார்ந்த ஒரு வேலையோ தொழிலோ அதுதான் நீங்கள் கர்மாவின் அடிப்படையில் செய்யறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கீங்கிறது அர்த்தம். அதுதான் வேத ஜோதியில் சொல்லக்கூடிய அடிப்படை தத்துவம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் உச்சம் பெற்று, அதாவது மேஷம் விருச்சிகத்தில் ஆட்சி பலம் பெற்றோ, மகரத்தில் உச்சம் பெற்றோ, அல்லது நட்பு வீட்டில் இருந்து வர்க்கோத்தம் பெற்றோ, திரிக்பலமும் பெற்று, திரிக்பலம்னா ஒரு குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் புதன்கிற ஒரு சுபகிரகத்தின் தாக்கத்தில் பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருந்து 9 கிரகத்தில் செவ்வாய் தான் என் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னா, செவ்வாயின் காரத்துவம் என்று சொல்லப்படுகிற மெடிக்கல் ரிலேட்டடு, பேராமெடிக்கல், ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம், ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியரிங், கேட்ரிங் துறை, ஹோட்டலில் கேட்ரிங் துறை, அதே சமயத்தில் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபேப்ரிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விளையாட்டு விஷயங்கள், விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு சம்மந்தப்பட்டவங்களை விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே மாறுறது, அல்லது ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடியதான் செவ்வாயின் கர்மா. அது எப்படி அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுதத்தை ஏற்றக்கூடிய ஒரு கிரகம், கோப கிரகம், ஒரு ஆண்மை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு ஆளுமை கொடுக்கக்கூடிய கிரகம், தைரிய கிரகம். அது ஒரு கையில் ஒரு கருவியை யூஸ் பண்ணி ஒரு வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறனால, ஸ்போர்ட்ஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா வெப்பனை ராக்கெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெப்பனை கத்தியாக யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சமையல் கலையில் ஜெயிக்கிறவர் பார்த்திங்கன்னா கையில் கரண்டை வச்சு சமையல் பண்ணுறாரு. அதே சமயத்தில் சிவில் இன்ஜினியரிங் பண்ணுற பார்த்திங்கன்னா கையில் டூல்ஸ் வச்சுட்டு அவங்க கட்டடம் பண்ணுறாங்க. ஸோ செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா கையில் ஒரு விஷயத்தை, கருவியை, டூலை உபயோகிக்கக்கூடிய ஒருத்தர் பல ஜென்மத்தில் செஞ்சு சாதுரியமாகி நல்ல கர்மாவை செய்தவருக்கு இந்த பிறவியில் செவ்வாய் பலமாக இருக்க தான் ஜெயிப்பாங்க. அவர் செவ்வாய் பூமிக்காரனாகவும் இருப்பதனால் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் வரணும் அப்படின்னா செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அது மாதிரி தொழிலும் வேலையும் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் செவ்வாய் அவ்வளோ நல்லா இல்லை சார், எனக்கு புதன் தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, புதன்கிறது அறிவு சம்மந்தப்பட்டது, அதாவது நுட்ப அறிவு, பேச்சாற்றல், அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவீங்க. ஸோ ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு, கணக்கு, அறிவு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே புதன் தான். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கோ அந்த கிரகத்தின் வேலை தொழில் தான் உங்களுக்கு அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பு தான் படிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கும் பொழுது அந்த தொழிலை நீங்கள் மேன்மையாவீங்க. தசாபுக்திகள் சிறப்பு இன்றி இருக்கும் பொழுது அந்த துறையில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இதை வைத்து தான் உங்கள் ஜாதகத்தில் எந்த கர்மா, எந்த தொழில், எந்த வேலை செய்வீங்கிறது ஒரு கிரகத்தை வச்சு நம்ம சொல்லலாம்.